பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 55, வசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர் நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 8, வசனங்கள் 35 மற்றும் 37 தொடக்கம் 39 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 14, வசனங்கள் 13 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லையே என்றார்கள். அதற்கு இயேசு, அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார்.
சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உள்ளனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது சரியான காரியங்களை கொட்டிக்கொண்டும் தேவையற்ற காரியங்களை கழித்து கொண்டும் வாழ்வின் முழுமையை நோக்கி மேற்கொள்ளப்படும் ஒரு பயணம். சில மனிதர்களை பார்த்திருப்போம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், எதையாவது சேர்த்து கொண்டே இருப்பார்கள். எனினும் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களது வாழ்வு தொடர்ந்து நிறைவற்ற ஒன்றாகவே இருப்பதை உணர்கின்றார்கள். தாங்கள் இதுவரை ஓடி ஓடி சேர்த்தது எல்லாம் பூஜ்ஜியங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் அல்ல என்கின்ற ஞானோதயம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. வாழ்வின் பொருளாதாரத்தை உயர்த்திய ஒவ்வொரு முறையும், வாழ்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு தடவையும் அற்புதமான காரியங்களை தங்கள் வாழ்விற்குள் சேகரிப்பதாக நினைத்தனர். ஆனால் ஓரிடத்தில் நின்று வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது தாங்கள் சேகரித்தது எல்லாம் பூஜ்ஜியத்திற்கு சமமானவை என்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது. நடுத்தர வயதிலோ வாழ்வின் பின்பகுதியிலோ ஒட்டுமொத்த வாழ்வே ஒரு பெரிய பூஜ்ஜியமாக அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களை பயமுறுத்துகின்றது. கிளிஞ்சல்களை விலை மதிப்புள்ளவையாக சேகரிக்கும் குழந்தைகளைப் போல பல மனிதர்களது வாழ்வு இருக்கின்றது. இத்தகைய மனிதர்களை பார்த்து இறைவன் கீழ்க்கண்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? முதல் வாசகம். மேற்கண்ட மனிதர்களுக்கு மாற்றாக வாழ்க்கை ஓட்டத்தில் வேறு சில மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம். பிறர் அன்பின் காரணமாகவும் சமூக அன்பின் காரணமாகவும் தங்களிடம் இருப்பவற்றை இழக்க தயாராக இருக்கிற மனிதர்கள் இவர்கள். இவர்களது வாழ்வு இழப்புகளின் தொடர்ச்சியாகவும் பகிர்வின் படலமாகவும் இருந்திருக்கின்றது. இத்தகையவர்கள் வாழ தெரியாதவர்களாக கூட சக மனிதர்களால் கருதப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் இவர்கள் தங்கள் வாழ்வின் அடி ஆழத்தில் நிறைவையும் நிம்மதியையும் அனுபவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இதுவரை இழந்ததெல்லாம் வாழ்விற்கு தேவையற்ற காரியங்களையும் வாழ்வை பின்னுக்கு தள்ளுகின்ற காரியங்களையும் தான் என்கின்ற தெளிவை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். தங்களது இழப்புகளால் தங்கள் வாழ்வும் தங்களை சுற்றியுள்ள பலரது வாழ்வும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்கின்ற பொழுது இவர்களை அறியாமலேயே தங்களது வாழ்வை குறித்த பெருமித உணர்வும் நிறைவு மனநிலையும் இவர்களில் நிலவுகின்றன. தாங்கள் இதுவரை இழந்ததெல்லாம் இழப்பு அல்ல, மாறாக தங்கள் வளர்ச்சிக்காகவும் மனிதகுல வளர்ச்சிக்காகவும் தாங்கள் கொடுத்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு அப்பம் பலகியது குறித்து நாம் வாசிக்கின்றோம். இத்தகைய மாபெரும் அற்புதம் நிகழ காரணம் அப்பங்கள் மற்றும் மீன்களை வைத்திருந்தோர் அவற்றை பகிர, அதாவது இழக்க தயாராக இருந்ததே, மேலும் இயேசு தனது இறையாற்றலை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்ததே. இவ்வாறு சிலர் இழப்பிற்கு தயாராக இருந்தது எல்லா மனிதர்களும் உயர்வதற்கு காரணமாயிற்று. இன்றைய அப்பம் பலுகிய நிகழ்வை அப்பங்களை பகிர்ந்த நிகழ்வாக சில விவிலிய அறிஞர்கள் பொருள் கொள்வதுண்டு. அதாவது ஒரு நபர் தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன்வந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருமே தங்களது வழிப்பயணத்திற்கு என்று வைத்திருந்த அப்பங்களை பசியோடு இருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் என்று கூறுகின்றார்கள்.
இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அழகுற விளக்குகின்றார். வாழ்வின் எந்த காரியமும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க இயலாது என்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு என்பதே கல்வாரி மலையில் நடந்த இழப்பின் உச்சம்தானே தவிர வேறு ஒன்றுமில்லை. அன்பிற்குரியவர்களே, தன்னை மையப்படுத்தி வாழ்வை அணுகுகின்ற நபர் வாழ்க்கையில் தன் தாகத்தை தணிக்காத ஒன்றிற்காகவும் வாழ்வின் பசியை நீக்க முடியாத ஒன்றிற்காகவும் உழைக்கிறார் என்று அர்த்தம். நிறைவு தராத ஒன்றிற்காக அவர் தன் உழைப்பை வீணாக்குகிறார் என்று பொருள். இதற்கு மாறாக கடவுளை மையப்படுத்தியும் பிறரை மையப்படுத்தியும் வாழும் மனிதர் பல்வேறுபட்ட இழப்புகளுக்கு ஆளானாலும் அந்த இழப்புக்கள் வழியாக இறைவன் செயல்பட்டு தன் வாழ்வையும் மற்றவர்களது வாழ்வையும் நிறைவாக்குவதை உணர்கின்றார். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று இயேசு பணக்கார இளைஞரிடம் கூறியது மனதில் இருத்தத்தக்கது. மத்தேயு 19:21. ஜெபம். இறைவா, எங்களது உழைப்புகளும் முயற்சிகளும் சரியான திசையில் சரியான மனநிலையோடு இருப்பனவாக. ஆமென்.